and A.R. Rahman sir. Actually, ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் அண்ணா, ஒரு யோகி அண்ணா, ஒரு மகான் அண்ணா, ஒரு சித்தன் அண்ணா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கணும், ஈகோ இருக்கக்கூடாது. ஈகோ இருக்கக்கூடாது. ஈகோவை கிரஷ் பண்றதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஈகோவை கிரஷ் பண்ணவன் தான் ஸ்பிரிச்சுவல் பர்சன். அந்த ஈகோ கொஞ்சம் கூட அவர்கிட்ட கிடையாது. இன்னொன்று, அந்த மகானுக்கு ஒரு சித்தனுக்கு ரெண்டாவது அன்பு வழியில போகணும். அவரே சொன்னார், 2 வழி, வெறுப்பு வழி, அன்பு வழி. நான் அன்பு வழியை தேர்ந்தெடுத்த, அன்பு வழியை போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, லவ், பாத் ஆஃப் லவ். அது ரஹ்மான். மூணாவது, நீ என்ன சாதனை பண்ணா கூட, பணம், பேர், புகழ், பட்டம் என்ன வந்தா கூட எல்லா புகழும் இறைவனுக்கு. ஈகோ கிடையாது. லவ் பாத், சரண்டர் டு காட், டிவைன். சோ ஹி சித்தா, ஒரு யோகி, ஒரு மகான். அவங்க எல்லாம் இமயமலையிலே இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. காவியை போட்டு சும்மா அப்படி ஆசிரமங்கள் இருக்காதீங்கன்னு நினைக்காதீங்க. ஜீன்ஸ் போட்டு இருப்பாங்க, கோட்டு போட்டு இருப்பாங்க, ஒயின் போட்டு இருப்பாங்க. So he is a மகான் சித்தா. ரியலி கிரேட். ரஹ்மான் மாதிரி ஒரு ஆளு, ஒரு இது நம்ம தமிழ் மக்கள் மத்தியில நம்ம கூட இருக்காங்கிறத மிகப்பெரிய ஒரு விஷயம்.